வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மினியர் சேனல். இயற்கையை நேசிப்பவர்களுக்காக. இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் கேக்டஸ் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தேன். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா பிளாசம் கார்னர் புதுச்சேரி அவங்கக்கிட்ட இருந்து. அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து செகண்ட் டைமு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்காக ஒரு கிவ் அவே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபாலோவர்ஸ் யூடியூபர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அவங்களுக்கு வந்து அதாவது கண்டினியூஸாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க 5 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதையும் இந்த வீடியோவில் அவங்களுக்கு காட்டுறேன். கேக்டஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 120 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் நம்ம வந்து வாங்க முடியும். நர்சரிஸில் எல்லாமே கொஞ்சம் பெருசாக ரேஞ்ச் அதிகமாக தான் கிடைக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் வந்து கொஞ்சம் ஸ்மால் கேக்டஸாக இருந்தாலும் சூப்பராக வந்து கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரஸ்டடு அப்புண்டியா வெரைட்டி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கேக்டஸ் வளர்க்குறது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஹாபின்னு சொல்லலாம். அது கலெக்ட் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கேக்டஸ் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன், லேப்டாப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற வேவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் டேபிள் மேலே மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து கேக்டஸ் வச்சு வளர்க்கலாம். முள் செடி இது எதுக்கு வளர்க்குறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ரோஸ் கூட தான் வளர்க்குறோம், அதுலேயும் முள் இருக்கும். ஆனால் அதனுடைய பூக்களுக்காக நம்ம வளர்க்குறோம். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து சூப்பராக பூக்கள் பூக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா பாம்பிசினா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் முட்கள் வந்து ஹூக் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து குயின் கேக்டஸ் அந்த வெரைட்டி மேமிலேரியா தான். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. டச் பண்ணால் அவ்வளோ ஒரு குத்துற மாதிரி இல்லைங்க, சாஃப்டாக தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சீப் ப்ரைஸ் தான். இது பார்த்திங்கன்னா நோட்டோ கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் கலரில் தான்ஸ் இருக்கும், பட்டும் இருக்குது பாருங்கள். ஆனால் பூக்குமா என்னென்னு தெரில, கொஞ்சம் 2 days இந்த மாதிரி ஆனதுனால ட்ரை பண்ணி பார்ப்போம். பூத்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த க்ரஸ்டட் ஒன்று, இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. க்ரஸ்டட் கேக்டஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆலோ வெரைட்டி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆலோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக பிங்கிஷில் தான்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிஃப்டாக தாங்க கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு ஜிம்னோ கால்சியம் வெரைட்டி. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ஜிம்னோ வெரைட்டி தான். அது ரெண்டுமே வேறு வெரைட்டிங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும், அது ஒரு வேறு மாதிரி ஷேப் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ஜிம்னோ கால்சியம் வெரைட்டி தான். ஃபெர்ரோ கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு ஒரு கூம்பு மாதிரி வடிவத்தில் வந்து இருக்கும். மேலே நல்லா முட்கள் எல்லாமே இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து கிஃப்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து வேரிகேட்டட் ஜேடுங்க. 5 பேரை செலக்ட் பண்ணி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற 5 பேரை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான பிளான்ட்டுங்கனால மண்ணோட சேர்த்து வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்குங்க. ஒரு கிளை மட்டும் கட் பண்ணி உடஞ்சிருச்சு. அதையும் நம்ம நட்டி வச்சோன்னா சூப்பராக வளர்ந்துடும். இந்த பிளான்ஸ் எல்லாமே ஒரே ஒரு பாட்டில் கொஞ்சம் மினியேச்சர் கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஸ்டோன்ஸும் வந்து அங்கங்கே வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதே குட்டி ஹவுஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு ரூட் மாதிரி போடலாம், இல்லாட்டி ஒரு பாண்ட் மாதிரி செட் பண்ணலாம். ப்ளூ கலரில் ஸ்டோன்ஸ் போட்டோன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரிவர் மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கையை பார்த்து ரசிக்கவும், கார்டனிங் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் கிரீன்ஸ் மினியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.